சேரன் வீட்டை விட்டு போனதுனால சோழன் அவங்க தம்பிங்கலாம் அண்ணன் நமக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடேசன் வந்துட்டு என்னாச்சுடா எல்லாரும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நீதாயா காரணம், உன்னை யார் ஒரிஜினல் ஜாதகத்தை வந்து கொடுக்க சொன்னான், அதனால தான் அண்ணன் இப்போ வீட்டை விட்டு போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீதாயா அப்படிங்கிறாங்க. நானா அவனை போக சொன்னேன், அவன் போயிட்டானா இத்தனை நாள் உங்களை பார்த்துக்கிட்டு முடியலன்னு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க இது சண்டை போடுறதுக்கு நேரம் கிடையாது, அண்ணன் எங்கெல்லாம் போயிருக்கலாம்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன் எங்கெல்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கிட்ட தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வானதி வீட்டில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட வானதி எப்படியாவது பாண்டிக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஃபோனையும் வீட்டில் பிடுங்கி வச்சுக்கிடுறாங்க. பிடுங்கி வச்சுட்டு வீட்டையும் பூட்டி வச்சிடுறாங்க. பூட்டி வச்சதுனால எப்படி வானதி வெளியில் போகணும்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்படியாவது ஃபோனை எடுத்து கால் பண்ணி பாண்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நம்பரில் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வந்து பாண்டி ஃபோனை எடுக்க மாட்டாங்க. பாண்டி என்னதான் ஆச்சு, ஏன் ஃபோனை எடுக்கவே மாட்டானே தெரியலையே, அதுக்கு வீட்டை விட்டு நம்ம போனாதான் அப்படின்னு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி நினைக்கிறாங்க. உடனே வானதி வீட்டில் யாரும் இல்லாத நேரம் கதவை திறந்து எப்படியோ பூட்டை உடச்சி வெளியில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. பாண்டியோட ஷெட்டுக்கு வர்றாங்க. அங்கே பாண்டி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரதர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது சேரன் நான் அவள் காணும் சொல்லி பாண்டி தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் அப்படின்னா பாண்டி வீட்டில் இப்போ யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டி வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீ வேணா பாண்டி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க பாண்டியோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டி இருக்குது. எல்லாரும் சேரனை காணும்னு தேட போயிருக்காங்க. இந்த நேரத்தில் வானதியோட அண்ணனும் வீட்டுக்கு வந்துட்டு வானதியை அடித்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். கூட்டுக்கு போனதும் என்ன விட்டுரு அப்படின்னு இல்லாட்டி நான் போலீஸ்கிட்ட மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வீட்டை விட்டு போனால் தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவன் வரதுக்கு முன்னாடி உனக்கு நான் பார்த்து வச்ச மாப்பிளைக்கு தான் கல்யாணம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வானதி என்னன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.